மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரம் தொடர்பான ஆடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒன்றும் இல்லை மாமா, இந்த மாதிரி சும்மா 2 பேர் நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம்மா. பேசிகிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி தம்பிக்கு விசேஷம் வைக்கணும், இந்த காது ஊத்தலாம் அதெல்லாம் பண்ணணும், வைக்கணும், செய்யணும். அதாவது இந்த வருஷம் இல்லை, ஆனால் அடுத்த வருஷத்தில் பண்ணிடுவோம். அது என்னன்னு பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட பேசு வெயினாரு. என்னங்க பேசணும் அப்படின்னு. இல்லை ஆளுக்கு இவனுக்கு ஒரு 5 பவுன் அவனுக்கு ஒரு 5 பவுன் போட சொல்லு, சீர்வரிசை இதுன்னு பாரு, கெடா வெட்டு இதெல்லாம் செய்ய சொல்லு, வைக்க சொல்லு. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு. மகனுக்கு மட்டும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, நம்ம டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. மகன் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு, என்ன ஏதுன்னு கேட்டு செய்ய சொல்லு, வைக்க சொல்லு, இப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு மாமா. மதுரையில் தன்னுடைய மனைவியை வரதட்சணை கேட்டு மிக கொடூரமாக தாக்கி கொடுமைப்படுத்தியதாக அவரே தன்னுடைய சகோதரியுடன் தொலைபேசியில் பேசிய ஆடியோ தற்பொழுது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன உன்னை பிடிக்கவே முடியல. சேஷனுக்கு வந்துட்டோம்னா அப்படித்தான், சேஷனுக்கு வந்துட்டோம்னா வேலை அது இதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 194 ஆயிப்போச்சு. எவ்வளோ சூசைட் பண்ணிக்கிட்டானா, அதுக்கு ஓடி இருக்கேன். என்ன பண்றது, காலையில நடந்த கொரியா தாக்குறது வந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுது இல்ல, பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுன எரிச்சலா வரும். வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனாள், தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிடுச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். மதுரையில் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய இன்ஸ்பெக்டர் மீது தற்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூபாலன் தன்னுடைய மனைவியிடம் வரதட்சணை கேட்டு கடுமையாக தாக்கி கொடுமைப்படுத்தியதாக அவரே ஆனந்தமாக தொலைபேசியில் உரையாடிய ஆடியோ தற்பொழுது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காவலராக பணிபுரிந்து வருபவரே இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஆடியோவும் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.